ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சிம்பிள் அண்ட் டேஸ்டியான மட்டன் குழம்பு தான் செய்ய போகிறேன். இட்லி, தோசை, சாதம், சப்பாத்திக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். குக்கரில் 1/2 கிலோ மட்டனை கழுவி சேர்த்துருக்கேன். கூடவே 10 சின்ன வெங்காயம், 1 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 கப் தண்ணி சேர்த்து கலந்து விட்டு மூடி போட்டு வெயிட் போட்டு 9 விசில் விட்டு எடுத்துக்கலாம். மண் சட்டியில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு பட்டை வகையெல்லாம் சேர்த்துட்டு ஒரு கொத்து கருவேப்பிலை, ஒரு 20 சின்ன வெங்காயம், 2 பச்சை மிளகாய், 2 தக்காளி பழம் சேர்த்து நல்லா வதக்கிற பிறகு 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுதையும் சேர்த்து பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி விட்டுடலாம். கொஞ்சமாக மல்லித்தலை, புதினா சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு வேக வச்ச மட்டனையும் சேர்த்து நல்லா கலந்து விடணும். இப்போ 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் தனி மிளகாய்த்தூள், 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுட்டு வேக வச்ச மட்டன் தண்ணியை சேர்த்து கலந்து விட்டுட்டு தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்து கலந்து விட்டு கொதிக்க விடணும். ஒரே ஒரு உருளைக்கிழங்கு மட்டும் கட் பண்ணி வச்சுருக்க சின்னதாக அதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டு கொதித்து உருளைக்கிழங்கு வெந்து வந்த பிறகு கொஞ்சமாக நறுக்கின மல்லித்தலையும் 1 டீஸ்பூன் நெய் விட்டு இறக்கணுன்னா சூப்பரான மட்டன் குழம்பு ரெடி. நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி